அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 3ல புதுசாக பலூன் எஸ்கேப்பு வந்திருக்கு. அதுவும் இது அன்அஃபிஷியல் இல்லை, அதுவும் அஃபிஷியல் கேம் கைஸ். பலூன் எஸ்கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கிராஃபிக்ஸே மாற்றி வச்சுருக்காங்க அந்த கேம் டெவலப்பரு. அதுவும் இது அஃபிஷியல் கேம் வேறு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். Day 1 ஆரம்பிச்சிச்சு. ஓகே, கேம் கூட போய்கிட்டு இருக்கோம். ஓகே, வந்தாச்சு. ஓகே, லாங் பிக் இருக்குது. இதை வச்சு அப்பவும் போல் நம்ம கதை தந்துடலாம். ஓகே, பலூன் எஸ்கேப் இன்றைக்கி நம்ம தட்டுறோம் தூரம் கைஸ். ஆனால் இந்த கேமில் எனக்கு உண்மையிலேயே எப்படி எஸ்கேப் ஆகுறது தெரியாது. ஐ மீன் அதாவது எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு ஐ மீன் சொல்ல வரேன். இங்கே பார்த்தீங்களா, பலூனுக்கு எஸ்கேப்க்கு தேவையான பொருள் வந்த உடனே ஒன்று கிடச்சிச்சு. ஐ ஆம் லக்கி. ஹாட் ஏர் பலூனுன்னு போட்டிருக்கு. ஒன்றுமே புரியலையே, சகுனமே சரியில்லை. ஓகே ஓகே, இப்போ கதவு திறக்கலாம் மக்களே. யாராவது இருக்காங்களா? நன்றிண்ணா பா, நான் இவன் சடை நட்டி தரேன். ஓகே, ஓகேலாம் வேறு பார்த்துட்றான். கிராஃபிக்ஸ்னால இவ்வளோ சுத்தமாக மாறிடுச்சு. இந்த வழியாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே தான் போகணும். அவன் வந்துட்டு இருக்கான் பாருங்க, கிளம்ப கன்று தூக்கிட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சுற்றினே வரான். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. கிராணி எங்கே போச்சு? அது வேறு அடிக்க வருமே, பத்தாவதுக்கு அடிக்க வரும், அடிக்கும், என் பிச்சை எடுத்துரும். ஓகே, இந்த இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போகும்போது கிளம்ப வந்துட்டான்ற சாக்கால் இப்போ நம்ம மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில் வச்சு இப்போ கீழே ஊற்றிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எங்கே வச்சு பலூன் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு தெரியும், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அதாவது பலூன் எஸ்கேப்புக்கு ஏதாவது வித்தியாசமான பொருள் கிடச்சா அது தாண்டா பொருள் அப்படின்னு. இப்போ இதை நான் எங்கே தான் போய் செட் பண்ணுறது? எங்கேயே செட் பண்ணணும்? எங்கே போய் செட் பண்ணணும்? இங்கே போட்டுடலாமா? என்ன பண்ணுறது? பிரிட்ஜுக்கு ரேங்க் இருக்கா? பிரிட்ஜுக்கு ரேங்கை போய் தேடணும். ஐடியா, இதுக்குள்ளே இறங்கினா ஒரு லைஃப்பை வேறு போக்கணும். வேணாம் இன்னைக்கு எப்படியாவது இன்றைக்கி எஸ்கேப் ஆகணும். வெப்பன்க்கு கிடச்சிருக்கு. அச்சோ, கிராணி வர வந்துட்டா கைஸ். இப்போ அவங்க 2 பேரும் நம்ம வந்து போட்டு தள்ள போகிறோம். கல் வந்துச்சு. கல் அப்போ அடிச்சாச்சு. போடுறா, கல் கிடச்சிச்சு. இப்போ இந்த கல்லை வச்சு இப்போ நம்ம கிராணியை போட போகிறோம். ஆகா, எங்கே யாருமே காணும். கிளம்ப எங்கே போனா? ஐயோ வந்துட்டாடா. ஐயோ, கண்ணை வச்சு சுடுவானே. அப்பாடா லூசு பைய, கண்ணை வச்சு டம்மால் டுமில் சுட்டுனுறான். நல்ல வேலை வெப்பன் கீ எடுத்துட்டோம். அந்த கிளம்ப வேறு பின்னாடியாக துரத்துன்னு வந்துனுறான். இப்போ வந்துருக்குறான் பாருங்க, ஆத்தி சுடுறான். ஜஸ்ட் மிஸ். ஆஹா, ஃபஸ்ட்டு வெப்பன் கீயை வச்சு ஃபஸ்ட்டு முன்னாண்டா போடுறான். சுட்டுனே இருக்கிறான். ஓகே, இதாண்டா கேப்பு. இறங்கி வெப்பன் கீ எடுக்கிறோம். ஐயோ கிராணி, ஐயோ என்னடா ஒரு எண்ணத்தில் 2 பேர். ஃபஸ்ட் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும். கிராணி போட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகே, கிராணி கிளவ எப்போ பார்த்தாலும் கிராணி பின்னாடியே சுற்றினுறான். யாருடா நீ இவ்வளோ டேலண்டடாக இருக்கிற? ஓகே, எனக்கு கிளவா அதை போயின்ட்டுருக்கான். கிராணியும் போயின்ட்டுருக்கு. சோ கிராணி வர பார்த்துச்சு. ஐயோ, கிராணி வர வந்துட்டுருக்கே மண்டலே. அப்பாடா, கிராணி பாஸ் வச்சுட்டான். அவன் செத்துட்டான்டா. ஐயோ வெயிட் பண்ணியிருந்துருக்கணும். இல்லை டேபிள் கடையிலாவது ஒழிச்சிருக்கணும். ராணி மாட்டிலே போகிற லைஃப்பை தொலைச்சிட்டேன். சே எல்லாம் என்னார். ஃபஸ்ட்டு இது எங்கள் கைஸ், இந்த பேர்ண்ணே, இது பேர்ண்ணே பிரிட்ஜுக்கு ரேங்க். அது கிடச்சிச்சுன்னா நம்ம அந்த ஏதோ ஒரு மாதிரி ரெட் கலரில் பாக்ஸ் மாதிரி இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு பலூன் எஸ்கேப்பு தான் யூஸ் ஆகும். இது வரைக்கும் அந்த பொருளை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், அதுதான் பலூன் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஐயோ இது வேறு வருது. ஓடு 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 ஓடு.
கதவை தரங்கடா. இங்கே ஃபியூஸ் இருக்கு ப்ரோ. பிரிட்ஜுக்கு தான் ப்ரோ கேட்டேன். ஃபியூஸை யார் ப்ரோ கேட்டா? ஜமீல் இப்போ கிராண்ட்பா வர வருவாங்களே, அது வேற சவுண்டு போட்டுச்சு. அவ்வளோதான், நம்ம காலி. ஓகே, எங்கேயா மறைச்சிக்கலாம். அவங்க 2 பேர் போட்டோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. கிராணி போகுது பாருங்க, கிராணி போகுது. கிழவன் போவானா? ஐ திங்க் அவன் போவான் கைஸ், பட் இப்போ மட்டும் போக மாட்டான். எங்கே போனான்? எப்போ ஓடுற எப்போ வேறு அதுன்ட்டு போகலாமா? போவோம். ஸ்ட்ரைட்டாக கேட்குது, ஆனால் வர மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை. அதை பாரு, கிளம்ப போயின்னு இருக்கான். ஓ மை காட், கிளவா இப்படி தூங்க போறியா? தூங்கிட்டுனா சந்தோஷம்டா ராசா. சாவுடா. யார்கிட்ட? என்கிட்டயாவா? ஏய் கிராணி, உனக்கு தான் இப்போ முக்கியமாக சுட்டணும். எங்கே இருக்கிற? என்னை போன தடவை அடிச்சல்ல, தமிழ்நாட்டில் வந்து சாரி நன்றி கொடுத்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல் போச்சு. சொட்ட கிளவி இங்கே ஒன்று இது பிளாங்க் இருந்துச்சு. ஏதோ இருக்குது. ஃபஸ்ட்டு போய்ட்டு கல்லா பொறுக்கணும், அப்புறமா பொறுக்கலாமா இல்லை எப்போயோ பொறிக்கலாமா? அப்புறமா பொறிக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளாங்கை போட்டணும். போய் போட்டுடலாம். ஓகே, இப்போ போயிட்டுலாமா? கல்லையே போட்டுடலாம். ஓகே, இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பிரிட்ஜுக்கு ரேங்க் இருந்துச்சுன்னா ஐ ஆம் ஹாப்பி. அப்பாடா, நினச்ச பொருளே இருக்குது. அப்போ அந்த கேஸ் ட்ரபிள் நம்மளால் எடுக்க முடியும் கைஸ். அப்போது இன்னும் என்ன ஏதாவது பொருள் வேணுமா? கேஸு கிடச்சிச்சு, அது பூதுரா பலூனு கிடச்சிச்சு. இன்னும் என்ன பொருள்? இந்த மாதிரி வித்தியாசமான எஸ்கேப் இந்த கிராண்ட் த்ரீயில் பார்த்ததே இல்லை. அதுவும் அஃபிஷியல் மோடில். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, அதை போய் எடுப்போம். ஓகே, பிடிச்சிக்கிறாங்க. சுற்று அப்பா சுற்றிட்டான். எவ்வளோ நேரம்டா நின்றுட்டுருப்பேன்? அதுக்கு ப்ராப்பரன் டேங்க் இருந்து இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? ஸோ இதை வச்சு என்னடா பண்ணும்? ஒன்றுமே புரியல. என்னடா பண்ணும்? ஒன்றுமே புரியலையே. கடவுளே, அதை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த 2 பொருள் தான் இங்கே கிடச்சிருக்குது. வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு போய் ஃபஸ்ட்டு போய் தேடலாம். அந்த இதை வச்சு கண்ணாடியை உடைக்கணும். அப்புறம் இந்த பேட்லாக்கு ஸ்பேஸ் இருக்குது, அங்கெல்லாம் போய் தேடணும். இன்னும் தேடி கண்டுபிடிக்கணும். கோக்னட்டி கிடச்சா அதை வெட்டி பார்த்துடலாம். அதுக்குள்ளே இருக்குமானும் தெரில. வீடு இன்னைக்கு அடைஞ்சு. என்னடா அது? இதுக்குள்ளேயே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வேலை. இங்கே கல் இருக்குது, கல்லை பொறுக்கலாம். என்ன இந்த கேமில் இது மட்டும் நிறைய இருக்குது. இது மட்டும் ஒரு நிமிஷம். இதை கல்லை பொறு. என்னடா அது? இதை செட் பண்ணணுமா? இல்லையா? இதை செட் பண்ணணுமா? சரி, வெளியே இருக்கு. இதை ஃபஸ்ட்டு இது உள்ளே போடணுமா? சரிடா. ஓஹோ, இதெல்லாம் போடணுமா என்ன? இல்லை வந்துட்டோம். ஒன்றா எஸ்கேப்பாடா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போனோம். எப்படி வெளியே போகிறது? ஐயோ, நான் மாட்டினேன். ஓ மை காட், நான் மாட்டினேன் காய்ஸ். இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலையே. படம் வந்துட்டோம். ஐயோ, எங்கடா அது உருண்டு போய் டே இல்லைடா. ஏப்பா சரணி. ஓகே, வந்துட்டோம். இன்னும் என்ன பொருள் தேவைப்படுது? போகலாமா?
என்ன பொருள் தேவை காட்டினாங்க தெரியல. நீட ஹார்ட் ஹேர் ஒரு நிமிஷம் இரு. இங்கே தான் இருக்கேடா ஹார்ட் ஹேர் ப்ரோன்னா தான் இருக்கே. அப்புறம் பார்ட் 2 பார்ட் 2வா? ஐயோ கிராணி வர பார்த்துச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வெளியே போகணும். ஒடே பார்ட் 2ன்றானுங்க. ஓ இதே மாதிரி வேறு ஒன்று இருக்கும். அதுதான் இப்போ கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க. அது தெளிவாக சொல்லுங்களேன்டா. பார்ட் 2னாடா அர்த்தம். அப்பாடா சொட்ட மாட்டேன் கிளம்பி. அது பவர் வச்சுருக்கான்னு தெரில. கிளம்ப மேலே போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவன் மண்டேலியாக போடணும். ஒருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவன் மண்டேலியாக போட்டு விட்டுட்டான். எங்கடா இருக்கேன் சொட்ட மாட்டேன் கிளவா எங்கே இருக்கான்? அங்கே தான் எங்கேயாவது கேமரா பார்த்துட்டு இருப்பான். இதான் சொல்லலை கரெக்டாக நடு மண்டேல ஆணி அடித்து ஒட்ட வைக்கிறான். பாடுறான் பாவம் எடுத்துட்டான். அடுத்தது இருக்குல்ல ஒன்றும் இல்லை சாப்பிட சுட்ட மாட்டி கிளவா இப்படி பத்துனுங்கிற நீங்கள் மேலே ஊட்டி ஏற்றுக்கு. காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன். போய் பார்த்துலாம் மக்களே. பார்ட் 2ன்றானுங்க. ஓ ஏய் மண்டி எதுக்குடா குழப்புறீங்க? ஷெட்டுக்கி இருக்கு. ஷெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு கன்று வேணும். கிளநாடு கன்று எங்கே? லாஸ்ட்டாக கிளவியாக போட்டிருப்போம். ஆனால் எங்கே போச்சு எம்ஏ கடவுளே. இந்த பார்ட் 2 எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறேன் தெரியலையே. ஆயாசப்பா. ஓகே புல்லட்டை ஃபஸ்ட்டு தேடணும். கன்னுக்கான புல்லட். ஓகே கன்னுக்கான புல்லட்டை தேடுவோம். கைஸ் நாங்கள் புல்லட்டை பார்த்தோம். புல்லட்டை பார்த்தேன். அது ஒரு புல்லட்டை பார்த்துட்டேன், எடுத்துட்டேன். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதான் நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோமா? இல்லை இன்னும் ஃபுல்லாக செக் பண்ணல. இல்லை ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். ஐயோ தெளிவாகவே பேச முடியல. கண்ணாடியை உடைக்கணும். அப்புறம் இந்த காக்காவை போய் சொல்லணும். ஷெட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்க. இந்த பார்ட் 2 இருக்கா? ஏர் பலூனு பார்ட் 2 இருக்கான்ட்டு. ஏர் பலூனுன்னு வாயில் வருது. ஆனால் ஷார்ட்டாக பலூனை வர தேடணும். தமிழ் நம்மளுக்கு இப்போ க்ரோபார் வேணும். அந்த கண்ணாடியை சுட்டா நம்மளுக்கு இப்போ க்ரோபார் கிடைக்கும் மக்களே. இதை போட்டோம். இப்போ போய் ஃபஸ்ட்டு போய் கண்ணாடியை உடச்சிடலாம். கண்ணாடி எங்கே இருக்குது? கண்ணாடி கீழே இருக்குது. அடப்பாவி ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. டேய் தலை சுத்த வைக்காதீங்கடா. காலை கீழே குதிச்சு காலையாக முடிஞ்சு போச்சுடா. டேய் நொண்டி நடக்கிறான். லைட்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் நடக்கலாம் தான் நினைக்கிறேன். சாச்சா இல்லை அங்கே பார்த்தா ஃப்யூஸ் இருக்குது. அங்கே உள்ளே போய் பார்த்ததுல ஃப்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம கண்ணாடியை உடச்சி இந்த பொட்டைக்குள்ளே செக் பண்ணணும். அந்த பொட்டையை ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ரோபார் வேணும். இப்போ கன்னை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு விட்டுட்டான். இல்லைன்னா கன்னோட சுற்ற ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டமால் டுமீல் அப்படின்னு சுட்டுருவான். இதுக்குள்ளே ட்ரெயின் கீ. டேய் இந்த கருமத்தை எங்கடாண்ணே? டேய் ஏன்டா அந்த பொருள் தரீங்க? கோகனட்டு கிட்ட கோகனட்டுக்குள்ளே இருக்கான். தேர் இஸ் சம்திங். கிராணி வருதா ஓட யாப்பா. ஆனால் அந்த கன்னில் புல்லட் இல்லையே. ஓ மை காட் எங்கடா அந்த கன்று? இப்போ தான் ஒழிச்சு வச்சுருக்கோம். ஓகே எங்கே அந்த கிராணியை போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு டமால். ஓகே அங்கே சத்தியசா போட்டு வச்சு கிராணி தவக்கம் போகும். படம் போயிடுச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே போ. அந்த கோகனட்டை உடச்சி பார்க்கணும். அந்த கோகனட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. கோகனட்டுக்குள்ளே சேஃப்டி கொடுத்தாங்கன்னா சேஃப்டாக்குள்ளே என்ன இருக்காங்க? ஹாய் இஸ் தட் கிழவன்? இல்லை கிழவன் இல்லை, ரிஃப்ளெக்ஷன். ஓ மை காட் இருக்கானா அவன்? படா இல்லை. ஓகே இதுக்குள்ளே வைப்போம். வச்சுட்டு என்ன ஐட்டங்களோ
ஏய் நினச்ச மாதிரியே சேஃப்டி இருக்குது. உண்மையிலேயே நான் வேணும்னே சொல்ல, சும்மா அடிச்சு விட்டேன் கரெக்டாக இருக்குது. இம்பாசிபிள். மேலே பலூன் வைக்கணுமாமா? யார் பலூன்? ஓ புரிது. இதுக்கு ஸ்டாண்டு வேணும் போல. என்னடா அது? அதை கவனிக்கலையே. அச்சோ. சரி சாப்பிட்றாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். காத்திருப்போம், விட மாட்டேன். ஓகே போவோம். ஓகே இதுக்குள்ள என்ன இருக்குது? ஜென்ரேட்டர் கேபிள் தேவைப்படாது, நீயே வச்சுக்கோங்க. ஓகே மேலே ஏதோ ஏர் பலூன் ஏதோ இருந்தது, ஏதோ தொங்கிடுது. அதுவும் சிமிலராக அந்த மாதிரி தான் இருந்தது. வேஸ்ட்டு. அதையே கொடுத்துனுக்குறோம். எங்கே அது? என்னன்னு எங்கே பார்த்தேன்? இதான் சொல்லலை. அதே தான் கொடுத்துரு. இரு இதில் ஏதோ ஃபோட்டோ போட்டுருதே. இந்த ஃபோட்டோ ஆட பாவிங்களா. டேய் அந்த கட்டை மேலே தாண்டா குதிச்சேன். நான் ஸ்ட்ரைட்டாக போய் கீழே உழுது மட்டை ஆயிட்டேன். மட்டை. ஆஹா ஏதோ சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா? நான் எடுத்ததில் ஏதோ ஒரு ஃபோட்டோ இருந்தது. அப்போ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடினா அவனுங்க அசால்ட்டாக மேலே வச்சுருக்கானுங்க. மேலே வச்சுருக்கானுங்க. இச்சு பெரிய ராங்க ப்ரோ. யார் ப்ரோ பார்த்தது? எங்கே போச்சு? மேலே அட பாவிக்கிறா, மேலே லாண்டா இருக்குதுடா. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கோ? தனி வருது. அப்பீல பிக்கலக்கு வட்டா. இப்போ கிழவன் கையில் கன்று போயிருக்கோம். ஆனால் நம்மளோட வெப்பன் எங்கே போச்சு? எங்கே என்ன ஆயிட்டாங்களோ? தூங்க மூஞ்சி தூங்கினா இருக்குது. கன்று தூக்கிடுறீங்கறா. எடுத்துக்கிட்டா போ. நாடா எல்லாரும் வீட்டில் இருக்கிற மொத்த பேருடா ஹார்ட் அட்டாக் மோட்டில் இருக்கிறீங்களாடா? ஹார்ட் அட்டாக் கொடுத்துக்கிறீங்கோ. ஓகே கீழே போவோம். அந்த வேலை தாவி. ஓகே எல்லாரும் கீழே வாடா. கன் எடுத்தோம், கிளம்ப என்ன சொல்லல. ஏன்னா அங்கே அப்போ புல்லட் இல்லை. நல்ல கண்டுபிடிப்பு. கிளம்ப வந்துட்டான்டா. வேர் இஸ் கிளவி? வேர் இஸ் தாய்க்கிழவி? வேர் இஸ் தாய்க்கிழவி? எங்கடா அந்த தாய்க்கிழவி? என்ன வரல. கிளம்பு கொண்டு கிளவி வருவா. கிளம்பு கொண்டு கிளவி வருவா. கிளவி கொண்டு கிளம்ப வருவான். இப்போ நம்ம சப்போஸ் கிளம்புனா போட்டோன்னு வைங்க. யாரா என் புருஷனை போட்டது, அவனை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு வரும். சேம் டைலாக்கி கிளம்புனுக்கோ வரும். இப்போ நான் என்ன சொன்னேன்? கிளம்ப செத்துட்டான்னு சொன்னேன்னா கிராணி செத்துச்சின்னு சொன்னேன். எக்ஸாம்பிள். அட பாவி மறந்து போயிட்டேனே. ஓகே இதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ இருந்தது. அங்கே அந்த ஃபோட்டோ இருந்ததுன்றது கவனிக்கணும். இதை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுடலாம் நம்ம. ஷோ இங்கே தூக்கி போடணுன்ற. டேய் பெரிய தவறா? எப்படி போட்டோமா? இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம். இதில் கண்டுபிடிச்சேன். சூப்பர் கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். பலூன் எஸ்கேப்புக்கு எல்லா பொருளும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம போக வேண்டிய ஐ நீட் மேட்சஸா? வச்சாம்பாரு ட்விஸ்ட்டு. எங்கே அந்த மேட்சஸ்ஸு? அதை ஃபஸ்ட்டு போய் எத்தனை வரணுடா. க்ரோபார் கீழே தான் போட்டிருக்கோம். இதுக்குள்ளே இருக்கா? இல்லை, மோஸ்ட்டாக இதுக்குள்ளே தான் நிறையா மோட பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இல்லையே. என்னாச்சு? ஓகே எங்கடா அந்த மேட்சஸ்ஸு? எங்கே தான் நம்ம க்ரோபார் போட்டோம். எங்கடா அந்த க்ரோபார் எடுத்தாச்சு. இப்போ போய் நம்ம மேலே இருக்கிற அந்த பாக்ஸை எடுக்கணும். இந்த பாக்ஸை உடைச்சா அதுக்குள்ளே என்ன இருக்கும்? மேட்சஸ் இருக்கா? வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லைன்னா இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே மேலே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு போய் செக் பண்ணலாம் மக்களே. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? கிராணி ரூம்குள்ளே. இங்கே அப்புறம் ஸ்லிங் ஷாட் லாண்டா இருக்கு. டிடி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கே.
ஓகே, மேலே இருக்கிற இப்போ அந்த பாக்ஸை போயிட்டு எடுக்கலாம். உடையலாம். ஒருவேளை மேட்ச் ஷெட்டுக்குள்ளே இருக்குமோ? ஷோ 10 ரூபா காயின். இதை வச்சு நான் என்ன தர கிளிய போகிறேன்? ஐயோ ப்ரோ, தலைவலிக்குது ப்ரோ. அதை ஒரு மேட்சஸ் எங்கே தண்டா வச்சுக்கிறீங்கோ? ஒருவேளை அந்த ரூம்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சில ட்ராயர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணவே இல்லை கைஸ். இதெல்லாம் செக் பண்ணவே இல்லை. செக் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன அப்போ மட்டும் இருந்துருமா என்ன? எல்லாம் என் நேரம்டா. ஒன்று இதில் கூட மேட்சஸ் இல்லையா? யாரா பார்த்தது? கிளம்ப நினைக்கிறேன். படம் அவன் ஹான்னு சவுண்டு விட்டதுலேருந்து ரியாக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அவன் எப்படி பார்த்தான்? எங்கேருந்து பார்த்தான்? ஓ சரி ப்ரோ, எங்கேருந்து ப்ரோ பார்த்தான் அவன்? சரி, அந்த மேட்சஸ் எங்கன்னு போய் தேடலாம். சார் எனக்கு என்னமோ அந்த ஷெட்டு மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இது கீயை அந்த உன் பக்கத்தில் தானே வச்சுருக்கேன். எங்கே அந்த கீ? உன்னோட மவன் எங்கே? உன்னோட பையன் எங்கே? உன் பையன் இங்கே இருக்குது. ஷெட்டோட கீ இல்லை என்ன இருக்குது? அந்த மேட்சஸ் இருக்கா? இது வால்காபா? இது என்னடா புது பொருள்? இதெல்லாம் வேணுமா? ஏய், நான் கேட்ட ஒரே பொருள் இது. ஃபஸ்ட்டு எதுக்குடா யூஸ் ஆகும்? ஃபஸ்ட்டு என்ன ஜிஜி? ஆய் மாசுடா. ஓகே, வெளியே போய்ட்டு மேட்சஸ் பாக்ஸை தேடலாம். மேட்ச் பாக்ஸு மோஸ்ட்லி எங்கே இருக்கும்? அதுவே தெரியலையே. கீழே போய் நல்லா யோசி. கிளம்பு ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளம்பு ரூம் செக் பண்ணவே இல்லை. நம்ம கன் எடுக்க தான் கிளம்பு ரூமுக்கு போகணும். ஆனால் ஆகும்போது நம்ம செக் பண்ணவே இல்லை. காரில் இருக்கிற புல்லட்டை வச்சு இப்போ நம்ம கிளம்புனா போட்டுடலாம். வேற குறுக்க வந்து விருப்பத்தின்னு இருக்கான். ஏய், நான் உங்களை பிடிக்க வரட்டா? ஏய், கபடி மேட்ச் ஆடலாமா? ஏய், கபடி செம்ம. இவர் பெரிய லெஜெண்டு. இவருக்கு மட்டும் கண்ணை அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருமே. அப்படியே நம்மளை பிடிச்சிருவார். கண்ணெல்லாம் அப்படியே அவ்வளோ அழகாக தெரிஞ்சிடும். சாருக்கு இருட்டில் கண் அவ்வளோ அழகாக தெரியும். அவ்வளோ அழகாக அப்படியே பெரிய போலீஸ்கார மாதிரி வந்து இப்போ உன் கையில் கன்று கொடுக்குறேன்டா. முடிஞ்சா சுடு. சொட திறமை கண்ணா பின்னான்னு சுடுவேன். இதுக்கு கன்று கொடுக்கறதே வேஸ்ட்டா. ஓகே, என்ன பொருள் வேணும் நம்மளுக்கு? மேட்சஸ்ஸு கிளம்ப ரூமில் இருக்கும். மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்குது. டேய், அங்கே மட்டும் வச்சுருங்கடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் அப்பா போடு. இதுக்குள்ளே தான் மேட்சஸ் இருக்குது. நல்ல வேலை. இப்போ போயிட்டு கொளுத்தி மேலே போயிடலாம். நம்ம மேலே மீன்ஸ் பறக்கலாம். ஓகே, உள்ளே வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஜாலியாக இருக்க. ஏய் பத்த வீடா? டேய் பத்த வீடா? டேய் பத்த வீடா? ஐயோ சிலிண்டர் நவர். ஏய் எங்கடா அது? ஓ, அதுக்கு வெளியே போகிற பட்டனா? டென் அந்த கேஸ் ஃபஸ்ட்டா தந்து விட்டாச்சு. கைஸ் எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஐயா ஜாலி. ஓ கைஸ், இப்போ நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம். கைஸ் சவுண்டு புஷ்ஷுன்னு அடிக்குது. ஐயா கைஸ் மேலே போகிறோம். கைஸ் ஐயா ஜாலி. அந்த புது எஸ்கேப்பை எப்படி ஒன்றுமே தெரியுமா ஃபஸ்ட் டைம் முடிச்சிருக்கோம். அதாவது ஒன்றுமே தெரியுமா ஃபஸ்ட் டைம் முடிச்சிருக்கோன்றேன். ஒன்றுமே தெரியாது எனக்கு தெரியாது. இப்போ அந்த எஸ்கேப் எப்படி பண்ணணுன்ட்டு கரெக்டா? ஏய், ஒரு மனுஷன் நிற்கிறான். ஆனால் மூஞ்சை ரிவீல் பண்ணல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். மூஞ்சை மட்டும் ரிவீல் பண்ண நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க நிலாவை. அப்படியே சூப்பராக தெரியுது. எண்டிங் எப்படா இருக்குது? எண்டிங்கு எங்கே? அவங்க கிராண்டிக்கிறேன்ப்பா. இதோ நிற்கிறாங்க பாருங்க. ஓகே கைஸ், த எண்டு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இது சூப்பரான சந்திப்போம். எப்போவுமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ என்ன சொல்ல போகிறான்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்தீங்களோ அன்பான கோடி நன்றிகள். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருக்கேன் மக்களே. ஆனால் இந்த வீடியோவில் நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த அன்எக்ஸ்பெக்ட் ட்விஸ்ட்டும் இல்லை. கிராணிக்கெல்லாம் நான் சொல்கிற மாதிரி. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இது சூப்பராக சந்திக்கலாம். பை கைஸ். குட் பை. இதோட ஒரு சூப்பராக சந்திப்போம். டாட்டா பை.